உங்கள் விஜய். என்னது இது? இப்படி குக் பண்ணுவேன்? பிரியம்மா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பாத்து. பிரியம்மா, இந்தாங்க. நீங்க உங்க டென்டல் கிளவுஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க கை பிளட் ஆகாது. அப்புறம் உங்க கை ஸ்மெல்லும் வராது. எனக்கு தெரியும், நீ ஏன் பொண்ணாச்சே, அதான் சூப்பர் பிரில்லியன்ட். தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச். பிரியம்மா, உங்களால கண்டிப்பா முடியும். I'm ready. கடவுளே காப்பாத்துப்பா. என்ன 25? நீங்க உங்க கையை 25 டைம்ஸ் ஸ்மெல் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் அந்த ஸ்மெல் போக மாட்டேங்குதே. பிரியம்மா, நீங்க முதல்ல உங்க கையை சோப்பால வாஷ் பண்ணீங்க, அப்புறம் சானிடைசர் போட்டீங்க, அப்புறம் பெர்ஃப்யூம் போட்டீங்க, மறுபடியும் வாஷ் பண்ணீங்க. 26. இதோட சேர்த்து 26 டைம்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. தூங்கலாமா? சாந்தி, இந்தாங்க பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. சுகன்யா தான் வந்துட்டாங்க. சுகன்யா, ஆல் செட். நடந்து நடந்து காலே வலிக்குது. அப்போ என் கூட நடந்து வந்தது கால் வலிக்குதா? என்னால உனக்கு கால் வலி வந்துருச்சு. ஐயோ அண்ணி, அப்படியெல்லாம் இல்ல. இப்பெல்லாம் 4 அடி எடுத்து வச்சாலே காலு வலிக்க ஆரம்பிச்சிடுது. ஹலோ ஆண்டி, how are you? How are you? Hello, how are you? தானோ, நீ உன் மருமகளுக்கு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி தரவே இல்லையா? ஐயோ கடவுளே, இந்த காலத்து பொண்ணுங்க இப்படியா இருப்பாங்க? பிரியா, கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். சாப்பாடெல்லாம் ஒழுங்கா சமைச்சிருக்கல்ல? ஆச்சு. நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். வாசனை கமகமன்னு வருது. சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும். இது என்ன? சிக்கன் உங்களுக்காக. அடடடடா, வாசனை வாசல் வரைக்கும் பயங்கரமா தூக்குது. இன்னைக்கு சமையல் டேஸ்டா தான் இருக்கும் போட்டுருக்கு. ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். ஹலோ ஆண்டி. அக்கா, ஆண்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. இன்னைக்குதான் நான் உன்னை நல்லா பாக்குறேன். நேத்து என்னால உங்ககிட்ட சரியா பேசக்கூட முடியல. நேத்து நீதான் அந்த பொண்ணுக்காக பெரிய பெரிய டிராமா எல்லாம் பண்ணியே. ஆமா, அர்ஜுன் எங்க? அவர் அப்பயே கிளம்பிட்டார் ஆண்டி. ஆனா ஒரு சின்ன மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டியதா போச்சு. அதனால ஆண்டி வீட்டுல சாப்பிடாம இருப்பாங்க, நீ போய் சாப்பிட விடான்னு என்ன அனுப்புனாரு. சரி சரி சரி. பாத்தியா தானோ, அவனுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை பாத்தியா?
ஆமா மனோஜ் எங்கப்பா? சொல்லுங்க சார். என்ன மனோஜ், கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைச்சதா? ஆ கிடைச்சிருச்சு. என்னாச்சு சார்? எப்படி, நான் சொன்ன மாதிரி என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன்ல. இப்போவாவது பாலமாமாவை நம்புறியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் நீ ஒரு வேலை பண்ணு, நாளைக்கு காலைல 11 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. நான் உனக்கு கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் பேப்பரையும் கொடுத்துட்றேன். ம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதுல 20 மார்க்ஸ் கொஸ்டின் ஆட் பண்ணிருக்காங்க. ம் அதையும் கொடுத்துட்றேன். நீ வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துரு. ம் பேப்பர் எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. சார், நீங்க ஏன் முதல்ல என்கிட்ட இந்த சேஞ்சஸ்லாம் சொல்லலை? ம் ஏய், என்ன மனோஜ், நீ போர்டில் இன்னைக்கு தான் 20 மார்க்ஸ் கொஸ்டின் ஆட் பண்ணிருக்காங்க. அதனால தான் நான் உனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். ம் நீயே டிசைட் பண்ணிக்கோ, பாஸ் மார்க் வாங்கணுமா இல்ல நல்ல மார்க்ஸோட பாஸ் பண்ணணுமா. ஓகே ஓகே, நான் வந்துடுறேன் சார். பாய். ஓகே பாய். ம் இந்த ஆள் எதுக்கு என்ன வந்து மீட் பண்ணணும்னு சொல்றான்? அதுவும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வர சொல்றான். என்னவா இருக்கும்? ம் என்ன பாலா இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சார், ரீ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை மனோஜ் கிளிக் பண்ணிட்டேன். இதை சொல்றதுக்கு தான் நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். இது தப்பு இல்லையா பாலா? இப்படி பண்ணா உங்க மேல தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். தெரியும் சார், அதனால தான் தப்பான கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன். மிஸ்டர் பாலா, இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏற்கனவே ஜாஃபர் மேல இதே கம்ப்ளைண்ட் தான், அதே தப்பை தான் நீங்களும் செய்றீங்க. சார், ஜாஃபரை நீங்க பிடிச்சிட்டீங்க, ஆனா இதுல தப்பு பண்ணவங்களே இந்த பசங்க தான். இதுக்கு லீடர் மனோஜ். நேற்று வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றதுக்கு ஜாஃபர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் யூஸ் பண்ணுவாங்க. சார், இந்த ஸ்கேமை வேரோட அழிக்கணும். அந்த பசங்களை அவங்க வழியில போய் தான் பிடிக்கணும் சார். எனக்கு உங்க கோஆபரேஷன் தேவை சார். ஓகே சார், உங்க எல்லாருடைய கோஆபரேஷனும் எனக்கு தேவை சார். நாளைக்கு காலைல 11 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க சார். மனோஜையும் அவன் மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் கையுகளமா பிடிச்சிடலாம் சார். ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, நல்ல வேளை சாப்பிட்டு முடிக்கல, சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன இது? குலோப் ஜாம். நீங்க தான் சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிடுவீங்களே. அட பரவாயில்லையே, கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கியே. நான் எங்க ஞாபகம் வச்சிருக்கேன், அண்ணி தான் எனக்கு சொன்னாங்க. எனக்கு கூட தெரியாது, எனக்கு சுகன்யா தான் சொன்னாங்க. ம்? உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எல்லாம் சுகன்யாவுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த மெனுவை கூட அவங்க தான் டிசைட் பண்ணாங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எனக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாமே சுகன்யா சொல்லி கொடுத்தபடி செஞ்சிருக்கேன். அம்மாடி, இது என்ன இப்படி இருக்கு? இதுக்கு இவ சமைக்காமலே இருந்திருக்கலாம். நமக்கு இதுதானே வேணும். அத்தை மட்டும் இது சாப்பிட்டா போதும், ருத்ர தாண்டம் ஆடிடுவாங்க. இன்னைக்கு இருக்கு பிரியாவுக்கு கச்சேரி. அத்தை, லேட் பண்ணாதீங்க, கேஸ் ட்ரபிள் ஆயிடும். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. எங்க அண்ணி உங்களுக்காக சமைச்சது வாசமே ஆள இழுக்குது. அதை வச்சுக்கிட்டு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க அத்தை.
ஐயய்ய கருமம் கருமம். ஏன் தானோ தினைக்கு இப்படிதான் சாப்பிடுறீங்களா? இல்ல இப்படி சமைச்சு போட்டா இனிமே இந்த பக்கம் வர மாட்டான்னு பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்றீங்களா? இப்படி உன் தலையில மண்ணாளி போட்டுக்கதான் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணி இவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தியாக்கும். சொல்றத கேட்டா தானே. ஆண்டி ஐம் சாரி. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேனா, அதனால சரியா குக் ஆயிருக்காது. நீங்க கொடுங்க, நான் சூடு பண்ணி பாயில் ஆயிடுச்சுன்னா சரியாயிடும். கொடுங்க, நான் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். அவன் சூடு பண்ணி கொண்டு வந்து என் தலையில கொட்டு. பெருசா வந்துட்டா சமைக்கிறேன்னு. சிக்கன் வாயிலே வைக்க முடியல. என் தங்கச்சி மருமக வந்த முதல் நாளே 4 வகையா சிக்கன் சமைச்சு போட்டா. நீ இந்த செஞ்சிருக்கிய சிக்கருமோ. ஏமா உனக்கு ஒரு கோடி கும்பிடு. நீ கூப்பிட்ட உடனே வந்தல்ல, அதான் என்ன சோத்துக்கு அலையறவன் நினைச்சுக்கிட்ட போல இருக்கு. சிக்கன் சமைச்சிருக்கலாம் சிக்கன். ஐயோ பிரியாமோளே, நீ 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 சிக்கன் சமைச்சியா? ஐயோ என்ன பகவானே, இது எந்த இது? இது பாருமா, உன் தங்கச்சியோட மருமக 4 விதமா சிக்கன் சமைக்கலாம். அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஐயோ என்ன பகவானே, இது வரைக்கும் ஒரு தடவை கூட என் பொண்ணு இதெல்லாம் தொட்டது கூட கிடையாது. ஐயோ என்ன போலே, நீங்க எல்லாருமா சேர்ந்து உங்க சந்தோஷத்துக்காக இவ சம்பிரதாயத்தையே தூக்கி போட்டுட்டா. ஆனா நீங்க என்னடான்னா என் பொண்ணை எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இந்த அர்ஜுனுக்காக வத்த குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, அதே சேர்த்து வச்சு ஊத்தி கொட்டி தின்னுங்க. எதுக்கு நீ நடு வீட்டுல நின்னுகிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அவங்க இந்த வீட்டு பெரியவங்க, அவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. அப்புறம் முக்கியமான விஷயம் அவங்கிட்ட கேட்கணும். என்னது இது கெட்ட பழக்கம்? எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிற? அத்த ப்ளீஸ் ப்ளீஸ், நான் பேசிக்கிறேன். அம்மா அம்மா என்னம்மா பிரியாமோளே, நீ எப்படி இந்த சிக்கன் எல்லாம் உன் கையால தொட்ட? நம்ம ஆனா அந்த விஷயத்தை நீ மறந்து போயிட்டியாடி? மறந்து போயிட்டியா? தானா உன் சம்மந்தி ரொம்ப பேசிட்டு இருக்கா. உன் வீட்டுக்கு வந்து உன்னையே எடுத்து பேசிட்டு இருக்கா. டேய், இந்த நாடகத்தை எல்லாம் உன் ஒன்னி லோட்டா கிட்ட போய் சொல்லு. இங்க வந்து சும்மா கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காது. போச்சு, நாசமா போச்சு, எல்லாம் நசிச்சு. என்ன இது புது டிராமா? அம்மா ஐயோ அர்ஜுன், இங்க பாரு உன் பொண்டாட்டி எப்படி சிக்கன் சமைச்சு போட்டிருக்கான்னு. சிக்கனா? சிக்கனா இது கருங்கல் மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் பிரியா, நீ சிக்கன் சமைச்சியா? ஆமாண்ணா, அண்ணிதான் சமைச்சாங்க. அப்படியா? ஆமா. இல்ல உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? ஒருத்தர் உங்களுக்காக எவ்வளவு எஃபோர்ட் எடுத்திருக்காங்க, சிக்கன் எல்லாம் சமைச்சு கொடுத்திருக்காங்க. அந்த எஃபோர்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. எல்லாத்துலயுமே குறை கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வழக்கமா போச்சு இல்ல? டேய் சாமி, என்னடா இது? ஒவ்வொரு தடவை இங்க வரப்ப அவமானப்படுத்தி தான் அனுப்பிட்டு இருக்க. முதல்ல சுகன்யா கல்யாணத்துல என்ன அவமானப்படுத்தி அனுப்புனேன். இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு சோத்த போட்டு அவமானப்படுத்துறியா? அம்மா இங்க பாருங்க, இது ஒரு சின்ன விஷயம். தேவையில்லாம எல்லாரும் பேசி பேசி இது பெரிய விஷயம் ஆயிடுச்சு. நான் உண்மையை ஒத்துக்கிறேன்.
எனக்கு சிக்கன் சமைக்க தெரியாது. இன்ஃபேக்ட் நான் இது வரைக்கும் சிக்கனை தொட்டது கூட கிடையாது. இன்னைக்கு இதெல்லாம் சமைக்கிறதுக்காக நான் குறைஞ்சது ஒரு 20-25 தடவை கையை கழுவி இருப்பேன். ஆனா என்ன ஆனாலும் இன்னைக்கு சிக்கன் சமைக்கணும். அதனால ஐ தாட் யூல் ஃபீல் ஹாப்பி. நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு உங்களுக்காக சமைக்கணும்னு நினைச்சேன். அதான் தெரியலனா கூட ஏதோ மேனேஜ் பண்ணி செஞ்சேன். இந்த டேஸ்ட் நல்லா இல்ல. ஐம் சாரி. பட் நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது நான் கண்டிப்பா ரொம்ப நல்லா சமைச்சு வச்சிருப்பேன். அது என்னன்னா, எங்க அம்மா இத்தனை வருஷமா சிக்கன் மட்டன் இதெல்லாம் தொடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு இப்படியே சொல்லி என்ன வளர்த்துட்டாங்க. அதனால என்ன, எனக்கு தான் இப்போ இந்த வீட்ல ஒரு அம்மா இருக்காங்கல்ல. அவங்களுக்கு நான்வெஜ் நல்லா சமைக்க தெரியும், சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது சிக்கன் சமைக்கிறதுல நான் தான் எக்ஸ்பர்ட்டா இருப்பேன். அப்புறம் இந்த சிக்கன்லாம் டேஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் பார்க்காமலே சமைச்சதுனால. ஃபர்ஸ்ட் டைம்ல என்னால பார்க்க கூட முடியல. ஐம் வெரி சாரி ஆண்டி. பட் நெக்ஸ்ட் டைம் ஐ ப்ராமிஸ் நல்லா சமைச்சு வச்சிருப்பேன். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க கோவப்பட்டு சாப்பிடாம போனீங்கன்னா அப்புறம் இங்க இருக்கிற யாருமே சாப்பிட மாட்டாங்க. நீங்க எங்க வீட்டோட பெரியவங்க. உங்களோட சின்னவங்களா சாப்பிடாம இருந்தா உங்களுக்கு நல்லாவா இருக்கும்? ப்ளீஸ் உங்களுக்கு என்ன திட்டணும்னா திட்டிக்கோங்க. நீங்க என்ன திட்டலன்னா நான் எப்படி என்னோட தப்ப திருத்திக்க முடியும், கத்துக்க முடியும்? இந்த ஒரு தடவை ஆண்டி ப்ளீஸ் கோவப்படாம கொஞ்சமா சாப்பிடுங்க ப்ளீஸ். நான் வெஜிடேரியன் நல்லா சமைப்பேன், சமைச்சு வச்சிருக்கேன். உங்களை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண சாப்பாடு தான். ஆனா வீட்ல இன்னைக்கு நவராத்திரி பூஜை அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சாப்பிட மாட்டேன். இந்த சிக்கனை இனிமே நான் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு இந்த வீட்ல நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட போறேன். அப்படின்னா எல்லாமே ஹெல்தி ஃபுட். நீ பண்ணியே அந்த பன்னீர் பட்டர் மசாலா அத கொண்டு வா. நீ ரொம்ப ஆசைப்பட்டு எனக்காக செஞ்சிருக்கல்ல, அதை எப்படி நான் சாப்பிடாம இருப்பேன்? குடு. எனக்காக நீ உன் ஆச்சாரத்தையே விட்டு கொடுத்துருக்க. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ என்னம்மா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. குடு குடு, இன்னும் கொஞ்சம் குடு. அதை எடுங்க. அம்மாடி,
இதுக்கப்புறம் நான் மட்டும் இல்ல, யாருமே உன்னை சிக்கன் சமைக்க சொல்லவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான்வெஜ்ஜை உன் கையால தொட்ட, அப்புறம் என்னை விட கெட்டவ இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க சொல்லிட்டேன். வெய், வெய்.